விஜய் அவருடைய பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2024 பாண்டிச்சேரியை பொறுத்த அளவுக்கு போஸ்டர்களுக்கு பஞ்சமே ஆமா. கிடையாது. அங்க யாரா பிறக்கும் போதே நல்ல டிசைனரா பிறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரங்கரசாமியுடைய கட் அவுட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் புல்லட்ல வருவாரு, விதவிதமா அவர் வந்து ரெடி பண்ணுவாங்க. எந்திரன் ரஜினி மாதிரி எல்லாம் அவர் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கட் அவுட்ல, அந்த டிசைன்ல. ஸோ அதனால அங்க வந்து அவங்க உடனடியா ஒரு போஸ்டரை தயார் பண்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் தொண்டர்கள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா பாசிட்டிவான விஷயம் தானே. ஏன்னா இப்போ அவருக்கு என்னன்னா, புஷி ஆனந்துக்கு அங்கே ஒரு பெரிய வெயிட்டான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் ரங்கசாமியோடு இணைந்து செயல்படும் பொழுது ஆனந்துக்கும் ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி ஏதோ ஒன்று அங்கே ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன்னா. இந்த மீட்டிங்கேவா கடைசியில் அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. அவர் ஆக்சுவலாக என்னன்னா, ஆதவ அர்ஜுனா ரோல் ஒன்று இதில் இருக்கு. ஆக்சுவலாக அவருடைய மார்ட்டினுடைய பையன் அங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணி 2 பேருக்குள்ள முட்டிச்சு. ஆமாம். இப்போ அங்கே போய் வந்து நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன்னா ஒரு விஜயை கூட்டு போயிருக்கிறாரு. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, அவ்வளோதான்.